அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி மாஸ் பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருந்துட்டு ஒரு முக்கியமான டாபிக், அதாவது இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஐசோமர் ஷிஃப்ட்னா என்ன, இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஐசோமர் ஷிஃப்ட்டை பற்றி பார்த்துடலாம். அப்போ இந்த டாபிக் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஐசோமர் ஷிஃப்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ ஐசோமர் ஷிஃப்ட். அப்போ ஐசோமர் ஷிஃப்ட் என்ன பண்ணுவோம்? மெஷர்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் த நியூக்ளியஸ் பிட்வீன் அப்சார்வர் அண்ட் சோர்ஸ். அப்போ இந்த மாஸ் பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அங்கே ஒரு சோர்ஸ் நியூக்ளியஸ் உண்டு, அப்சார்வர் நியூக்ளியஸ் உண்டு. அப்போ இங்கே வந்து ரெண்டுமே சேம் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அயன் எடுத்துக்கிடலாம். அப்போ சோர்ஸும் அயன் நியூக்ளியஸ் தான், அப்சார்வரும் அயன் நியூக்ளியஸ் தான். அப்போ இந்த சோர்ஸ், இது வந்து சோர்ஸாக எடுத்துக்கிடுங்க, இது வந்துட்டு இந்த அப்சார்வர், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, இப்போ அயன்னா அயனை சுற்றி எஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இங்கேயும் அதே போல் அயன் நியூக்ளியஸ்னால் அதை சுற்றி எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்குமான எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி சேமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு ஷிஃப்டே இருக்காது. ஐசோமர் ஷிஃப்ட் என்ன செய்யாது? வராது, சிக்னலே வராது. சப்போஸ் அப்படி இல்லை, எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி சோர்ஸில் வேறு மாதிரி இருக்குது, அப்சார்வரில் வேறு மாதிரி இருக்குன்னா அங்கே வந்துட்டு அதனுடைய நியூக்ளியஸ், அதாவது இந்த நியூக்ளியர் சார்ஜ் ரேடியஸ் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு வேரி ஆயிரும். ஏன்னா இங்கே வந்துட்டு எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி வேரி ஆகுது இல்லையா? அப்போ அந்த எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் உள்ள நியூக்ளியஸ்க்குமான ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அப்படி இன்டராக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த நியூக்ளியர் சார்ஜ் ரேடியஸ் வேரி ஆகுது. ஸோ அப்படி வேரி ஆகுறதுனால அங்கே அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து வருது. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வர்றதுனால நமக்கு அங்கே சிக்னல் வருது. இதுதான் இங்கே நடக்குது, சரி, மாஸ் பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில். அப்போ பாருங்கள், அப்போ அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான் கிளவுட். இப்போ நியூக்ளியஸ் இருக்குது, வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த நியூக்ளியஸ் வெளியே எலக்ட்ரான் கிளவுட் இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான் கிளவுடுக்கும் நியூக்ளியஸ்க்குமான இன்ட்ராக்ஷன்ஸ் தான். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியர் சார்ஜ் ரேடியஸ் வேரி ஆகுன்னு சொன்னோம். வேரி ஆகுறதுனால நமக்கு என்ன வருது? அங்கே சிக்னல் வருது. சரி, அப்போ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த யூனிட் பாருங்கள், மில்லிமீட்டர் பெர் செகண்ட். இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா டெல் இஸ் ஈக்குவல் டு கே மாடுலஸ் ஆஃப் சை எஸ் ஸ்கொயர் அப்சார்வர் மைனஸ் சை எஸ் மாடுலஸ் ஆஃப் சை எஸ் ஸ்கொயர் சோர்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்குமான எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் தான். அப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் சை எஸ் ஸ்கொயர் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் நியூக்ளியஸ். கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்வால்விங் நியூக்ளியர் சார்ஜ் ரேடியஸ் சேஞ்ச் பிட்வீன் கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். சரிங்களா? அப்போ ஐசோமர் ஷிஃப்ட்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன? அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அயன் வந்துட்டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அடுத்தபடியாக அயன் Fe2+, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அயன் Fe3+. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த Fe0வில் பாருங்கள் என்ன இருக்கும்? அங்கே வந்துட்டு D6S2 இருக்கும். அப்போ இதில் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. அதே போல் Fe2+ல் பார்த்தீங்கன்னா D6 இருக்கும். Fe3+ல் பார்த்தீங்கன்னா D5 இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குதா? அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னா அங்கே வந்துட்டு இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்கும். ஐசோமர் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகிடுது. அப்போ கம்மி ஆகிட்டுன்னா எஸ் எலக்ட்ரான் இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டு கம்மியாகும். D5ல் இன்னும் கம்மியாகும், அதாவது Fe3+ல் இன்னும் கம்மியாகுது. அப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்டை பாருங்கள். அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி பாருங்கள். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குது. அப்போ அதில் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாம் கம்மியாயிருமா? இந்த S2 அதுக்கப்புறமா Dலேயும் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ அங்கே ஷீல்டிங் இருக்காது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லோயர் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் த நியூக்ளியஸ், அங்கே பார்த்தீங்கன்னா லோயர் ஐசோமர் ஷிஃப்ட், லோயர்
ஐசோமர் ஷிஃப்ட். அவன் பாருங்க ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு இருக்குது? Fe3+. அதனால அதுக்கு தான் லோயர் ஐசோமர் ஷிஃப்ட். இங்கே பாருங்க Fe0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வந்துட்டு ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இது பாருங்க ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஃபியூவர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே போல் அங்கே வந்து என்ன ஆயிடுது? இந்த ரிடியூஸ்டு ஷீல்டிங் எஸ் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் நோக்கி போகும். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ரீஸ் இன் இந்த ஐசோமர் ஷிஃப்ட். சரி, அப்போ பாருங்கள் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுது? இந்த லோயர் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் த நியூக்ளியஸ், அதனால லோயர் ஐசோமர் ஷிஃப்ட். சரிங்களா? இப்போ இது ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Fe3+க்கு லோயர் ஐசோமர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பாருங்கள் எலக்ட்ரான் டென்சிட்டி இன் எஸ் ஆர்பிட்டல். அப்போ இந்த கிரேட்டர் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு லார்ஜர் ஐசோமர் ஷிஃப்ட் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். எஸ் பார்க்கணும், அதே போல் டி எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும், அதே போல் இந்த ஷீல்டிங் பை அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். அப்போ அதில் இப்போ ஷீல்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நியூக்ளியஸ் இருக்குது. சரி, நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ இதுக்கு வெளியில் நமக்கு இந்த டி எலக்ட்ரான் இருக்குது. அதே போல் அங்கே என்ன இருக்கும்? நமக்கு இந்த எஸ் எலக்ட்ரானும் இருக்கும் இல்லையா? டி எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை வெளியில் என்ன இருக்கும்? 3D 4s இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே டி எலக்ட்ரான் அதிகமாகிட்டுன்னா அப்போ எஸ் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, எஸ் எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த டி எலக்ட்ரான் என்ன பண்ணும்? எஸ் எலக்ட்ரானை உள்ளே வரவிடாமல் தடுக்கும். அதுதான் ஷீல்டிங். அப்போ ஷீல்டிங் பை அவுட்டர் எலக்ட்ரான். அப்போ இதில் டி எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ எஸ் எலக்ட்ரானை அதிகமாக ஷீல்டு பண்ணும். அப்போ இந்த எஸ் எலக்ட்ரானுடைய இன்டராக்ஷன் நியூக்ளியஸை நோக்கி இருக்காது. அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருதா? ஓகே, அப்போ ஷீல்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆகிட்டுன்னா ஐசோமர் ஷிஃப்ட்டும் கம்மியாயிரும். சரிங்களா? அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா? எலக்ட்ரான் டென்சிட்டி இன் எஸ் ஆர்பிட்டல. ஓகே, அடுத்ததான் நேச்சர் ஆஃப் லிகண்ட்ஸ், அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எஃபெக்ட். இப்போ பாருங்கள், எலக்ட்ரான் நெகட்டிவ் லிகண்ட்ஸ் மெட்டலுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும்? வித்ட்ரான் எலக்ட்ரான்ஸ். அப்போ அதனால் மெட்டலில் அங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருது. அதனால் ஐசோமர் ஷிஃப்ட்டு கம்மியாகுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு FeCl எடுத்துக்கிறேன், FeBr எடுத்துக்கிறேன், FeI எடுத்துக்கிறேன். அப்போ இதில் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் Cl. அப்போ என்ன பண்ணும்? வித்ட்ரான் எலக்ட்ரான் ஃப்ரம் தி இந்த மெட்டல் நியூக்ளியை. இங்கேயும் அதே போல தான். அப்போ யார் இதில் வந்துட்டு மோர் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த Cl. அப்போ இங்கே தான் அப்போ இந்த அயனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிரும். அப்படி கம்மியாகிறதுனால ஐசோமர் ஷிஃப்ட்டும் கம்மியாயிரும். அப்போ யாருக்கு ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாக இருக்கும்? FeIக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், SbI ஐசோமர் ஷிஃப்ட்டு அதிகம். ஏன்னா அது வந்து லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் Br, அதுக்கப்புறமா SbCl. அப்போ பாருங்கள், அயோடைடு ஹேஸ் லீஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ். அதனால் அங்கே தான் ஐசோமர் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ இதில் இந்த FeCO5, அப்போ இது வந்து ஒரு பை அக்செப்டார் லிகண்ட். அதே போல் இந்த FeCN6 4-. அப்போ இதுவுமே ஒரு பை அக்செப்டார் லிகண்ட் தான். அப்போ இது வந்துட்டு ஸ்ட்ராங் பை அக்செப்டார் கம்பேர் டு திஸ் இந்த CN6, இந்த CN லிகண்ட், சைனைட் லிகண்ட். இது ஸ்ட்ராங் பை அக்செப்டார் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது? இந்த அயனில் உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி பேக் டொனேஷன் மூலமாக எங்கே வந்துடுது? லிகேண்டுக்கு வந்துடுது. அப்போது இங்கே அயனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருமா? ஸோ அப்படி எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகிறதுனால ஐசோமர் ஷிஃப்ட்டும் கம்மியாகுது கம்பேர் டு FeCN6. அப்போ இதுக்கு கொஞ்சம் ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாக இருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த லிகேண்ட்ஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதே போல் இங்கே வந்துட்டு பை அக்செப்டார் லிகேண்ட், இதை பேஸ் பண்ணி ஐசோமர் ஷிஃப்ட் வேரி ஆகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவேலன்சி இல்லைனா அயனிசிட்டி ஆஃப் பாண்ட். அதாவது பாருங்கள், கோவேலன்ட் பாண்டிங். இப்போ கோவேலன்ட் பாண்டிங்னா என்ன? ஈக்குவல் ஷேரிங் இருக்கும். கோவேலன்ட் பாண்டிங்னா ஈக்குவல் ஷேரிங் இருக்கும். சரிங்களா? அப்போது ஈக்குவல் ஷேரிங்னா என்ன? அப்போ அங்கே வந்துட்டு கிரேட்டர் எலக்ட்ரான் ஷேரிங். அப்போ ஏதாவது ஒரு லிகாண்ட் பக்கம் இல்லைன்னா ஒரு ஆட்டம் பக்கம் வந்து எலக்ட்ரான் வந்து நிச்சயாது, ரொம்ப அதிகமாக போகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம FeH நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ இங்கே வந்து ஷேரிங் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் கோவலன்சி இருக்குது. இப்போ கோவலன்ஸ்னு என்ன? இது எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், ஹெச்சும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். அப்போ ஈக்குவலாக இருக்கும்.
இப்போ சப்போஸ் நம்ம இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, அங்கே என்னாச்சு, இப்போ FeCl, அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டிலாம் இங்கே வந்துருச்சு. அப்போது அங்கே வந்து என்ன ஆகுது, அயனிசிட்டி அதிகமாகுது. அப்படிதானே? அப்போனா இங்கே என்ன இருக்காது, அயனிசிட்டி அங்கே அதிகமாக இருக்காது. கோவேலன்சி. இப்போ கோவேலன்சியில் கிரேட்டர் எலக்ட்ரான் ஷேரிங் இருக்கும். அதே போல் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப தூரத்துக்கு போகாது, நியூக்ளியஸ் பக்கத்தில் தான் இருக்கும். டென்சிட்டி க்ளோசர் டு த நியூக்ளியஸ். அதனால் ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாகுது. இப்போ அயானிக் பாண்டிங். அப்போ அயானிக் பாண்டிங் அப்பவே பார்த்தோம், எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் பக்கத்தில் இருந்துச்சு நிச்சயம் எலக்ட்ரான் டென்சிட்டி புல்டு அவே ஃப்ரம் த மெட்டல் நியூக்ளியஸ். அப்போ மெட்டலில் என்ன ஆயிடுது, எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருதா, கம்மி ஆகிறதுனால ஐசோமர் ஷிஃப்ட்டும் கம்மியாகுது. அப்போ நீங்கள் சிம்பிளாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், எலக்ட்ரான் ஷீல்டிங் பை டி எலக்ட்ரான். அப்போ டி எலக்ட்ரானுடைய ஷீல்டிங் எப்படி இருக்குது, ஸோ அதையும் பார்க்கணும். அப்போ டி எலக்ட்ரான் ஷீல்டு நியூக்ளியஸ் ஃப்ரம் எஸ் எலக்ட்ரான். அப்போ அதனால் ரிடியூஸ் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இப்போ அயனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு இந்த 3d6 அதுக்கப்புறமா 4s2 இருக்குது. 3d6 4s2. அப்போ இந்த மாதிரி நமக்கு d6 எலக்ட்ரான்ஸ் இல்லைனா நமக்கு வந்து ஒரே இதில் இருக்கலாம், இல்லைனா அடுத்தடுத்த ஷெல்லில் இருக்கலாம். அப்போ d6 4s. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. அப்போது இந்த d6ல் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இவன் 4s இல்லைனா அதுக்கு அடுத்தது 5s. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், 5s 4s எலக்ட்ரான்ஸு, அது என்ன செய்யாது, உள்ளே வர முடியாது. உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண வர முடியாது. ஏன் அப்படின்னா இங்கேயே நிறைய எலக்ட்ரான் இருக்குது இல்லையா. அப்போ அதை உள்ளே வர விடாமல் இது என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும். சரிங்களா. அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருதா, அதனால தான் பாருங்கள் ரெடியூஸ் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்போ இந்த மாதிரி ஷீல்டிங் இருக்கிறதுனால எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆகுது. எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஐசோமர் ஷிஃப்ட் என்ன ஆயிடுது, குறைஞ்சிருது. சரிங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த அயனுடைய ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ வேரி ஆகும். அப்போ இது ஓகே. அடுத்தது பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஜாமெட்ரி. இப்போ இதில் சேஞ்ச் இன் கோஆர்டினேஷன் நம்பர் அஃபெக்ட்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதில் கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன ஆகுது, அதிகமான இந்த எலக்ட்ரான் வித்ட்ராவல். ஸோ ஆஃபன் இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் வித்ட்ராவல். எல்லாத்துக்கும் எலக்ட்ரான் என்ன செய்து போயிடுது, அந்த லிகேண்டுக்கு போயிடுது. ஸோ அதனால் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருது. அதனால் ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீசஸ். சரிங்களா. இப்போ அதே போல் ஜாமெட்ரி. இப்போ அதே போல் இங்கே வந்துட்டு ஆக்டாஹெட்ரல்லேருந்து டெட்ராஹெட்ரலுக்கு மாறுது. அப்போ என்ன ஆகுது, அப்போது இங்கே கேன் காஸ் இந்த ஐசோமர் ஷிஃப்ட் டியூ டு கிறிஸ்டல் ஃபீல்டு எஃபெக்ட். அப்போ இந்த ஜாமெட்ரி சேஞ்ச் ஆகுறதுனாலையும் அங்கே வந்து ஐசோமர் ஷிஃப்ட் வேரி ஆகுது. அடுத்தபடியாக டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர்னால ஐசோமர் ஷிஃப்ட் ஸ்லைட்டாக என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. வேறு ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அடுத்தபடியாக இந்த ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட். அப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா முக்கியமாக எங்கே இருக்கும், இந்த ஹெவி எலமெண்ட்ஸில் இருக்கும். ரிலேட்டிவ்லி இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி எலமெண்ட்ஸில் இருக்கும். அப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த முக்கியமாக இந்த எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல் கான்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு வெளியில் உள்ள அந்த ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, டி எலக்ட்ரான்ஸ் எஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ளதில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஹெவி எலமெண்ட்ஸில் அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஆஃப் எஸ் ஆர்பிட்டல்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ இந்த எஸ் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நியூக்ளியஸ் பக்கத்தில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐசோமர் ஷிஃப்ட்டும் அதிகமாயிரும். முக்கியமாக எங்கே இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5D அண்ட் 6P எலமெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுது, அப்போ ஹை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்ப்ரஸஸ் எலக்ட்ரான் கிளவுட் மாடிஃபைஸ் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. அங்கே வந்து ஐசோமர் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகுது. முக்கியமாக பாருங்கள், ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆகுது அண்டர் ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர்னால எலக்ட்ரான்ஸ் வந்து பக்கத்தில் வருது. அப்போ பக்கத்தில் வர்றதுனால பேக் பாண்டிங் இருக்கும். ஒரு சில காம்ப்ளெக்ஸஸில் பேக் பாண்டிங் இருக்கும். அப்போ பேக் பாண்டிங் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த நியூக்ளியஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆயிரும். ஸோ கம்மி ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆயிரும். சரிங்களா. இப்போ இதில் இந்த ஹிண்ட்ஸ் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வைக்கிறதுங்கிறத பாருங்கள். இப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் அதிகமாகிட்டுனா ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆகிடுது நியூக்ளியஸில். அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் த லிகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் புல்டு அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். அப்போது அங்கே எலக்ட்ரான் இல்லை, ஐசோமர் ஷிஃப்ட் கம்மி ஆகுது, எலக்ட்ரான் வித்ட்ராவல்.
அடுத்து கோவேலன்சி. இப்போ கோவேலன்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் பாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே இந்த நியூக்ளியஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும், ஐசோமர் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி க்ளோசர் டு த நியூக்ளியஸ். ஓகேவா? அடுத்தது டி எலக்ட்ரான் ஷீல்டிங். அப்போ டி எலக்ட்ரான் ஷீல்டிங் அதிகமானால் இப்போ எஸ் எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளே அட்ராக்ட் பண்ண முடியாது, இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன ஆயிரும்? ஐசோமர் ஷிஃப்ட் கம்மி ஆயிரும். அவங்க பாருங்கள் ரிடியூஸ்ட் எஸ் கான்டாக்ட் டென்சிட்டி வந்துருச்சா? இப்போ அடுத்தது பாருங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நிறைய லிகன்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் வித்ட்ராவல் இருக்குது. அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அங்கே வந்து ஸ்லைட் டிக்ரீஸ் இந்த ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ. அப்போ டியூ டு செகண்ட் ஆர்டர் டாப்லர் ஷிஃப்ட். அதே போல் அடுத்து ரிலேட்டிவிஸ்டிக் கான்ட்ராக்ஷன். இந்த எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது நியூக்ளியஸில். அதனால ஐசோமர் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எலக்ட்ரான் கிளவுட் வந்து கம்ப்ரஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி பேக் பாண்டிங் எஃபெக்ட் வந்து அங்கே அதிகமாகிறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகிறதுனால ஐசோமர் ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுதான் ஐசோமர் ஷிஃப்ட் அண்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஐசோமர் ஷிஃப்ட். சரிங்களா? அப்போ இதில் இருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.